நவம்பர் 17ஆம் தேதி அன்று கார்த்திகை மாதம் ஆரம்பித்ததும் கிராமம் முழுவதும் ஒரு ஆன்மீக ஒளி பரவியது. ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்க தயாராகினர். அந்த பக்தர்களில் அருண் என்பவன் இருந்தான். மிகுந்த பக்தியுடன் மாலை அணிந்திருந்தான். அன்று அவர் குருவிடம் கேட்டான், சாமி, இந்த மாசத்தில் நாம் என்ன தவிர்க்க வேண்டும்? குரு மெதுவாக சொன்னார், முதலாவது, கோபம். மாலை அணிந்த நாள் முதல் ஒரு மனிதரிடம் கூட உயர்ந்த குரலில் பேசக்கூடாது. இரண்டாவது, பொய். ஐயப்பனின் வழியில் நடப்பவன் எந்த நிலையில் இருந்தாலும் உண்மையை மட்டும் பேச வேண்டும். மூன்றாவது, ஆசை. தேவையற்ற ஆசை, விருப்பம், கோபம் அனைத்தையும் அடக்கி மனதை தூய்மையாக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் தீபம் போல ஒளிர்ந்தன. அவர் அந்த 3 தவறுகளையும் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் தன்னையும் தனது மனதையும் சுத்தப்படுத்தி நடந்தான். கார்த்திகை மாத முடிவில் மண்டல பூஜை நாளில் ஐயப்பனின் அருள் அவனின் இதயத்தில் அமைதியாக ஊறியிருந்தது.